தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி கலைப்பு, திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கலாம் என கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியவர் கமலஹாசன். மக்கள் நீதிமன்றம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு அரசியல் சாணக்கியம் போதவில்லை. அவருக்கு பிறகு நடிக்க வந்த விஜய் கூட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட்டார். ஆனால் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ கூட ஆக முடியவில்லை, எம்பி கூட ஆக முடியவில்லை. தற்பொழுது திமுகவின் தயவால் ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்களில் கமலஹாசன் கட்சி போட்டியிடவில்லை. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலாவது கமலஹாசன் கட்சி போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தற்பொழுது கமலஹாசன் கட்சி தொண்டர்கள் காணாமல் போய்விட்டனர். மனம் வெறுத்து போயுள்ளார் கமலஹாசன். கட்சியை கலைக்கலாமா என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் அவர் இணையலாம் என கூறப்படுகிறது. கட்சியில் கண்ணு கட்டிய தூரம் தொண்டர்களை அவரால் பார்க்க முடியவில்லை. கட்சியை இனிமேல் அவர் நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறி. கட்சியை நடத்த பொருளாதாரமும் கிடையாது, தொண்டர் பலமும் கிடையாது. ஆகவே கட்சியை கலைப்பது மேல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது.